ரைட் டைம் ஹேண்ட்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ரொம்ப க்ரூசியலான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு டைமில் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளேயிங் 11 ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 இன்ஜுரினால கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ கண்ணு முன்னாடி 2 பட்டனை வச்சுட்டு இந்த பட்டனான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எந்த பிளேயருக்கு வாய்ப்பு, யார் பிளேயிங் 11 செட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மெயின் பிரச்சனையே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஹேசல்வுட்டோட இன்ஜுரி ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் இப்படியே வந்துருவாருன்னு இருக்கட்டும். இப்போதைக்கு ஃபில் சால்ட் ஃபீவர்னால வெளியில் போனதுனால அவருக்கு பதிலாக உள்ளே வந்தது ஜேக்கப் பெத்தல். அவரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், இருந்தாலும் ஓப்பனிங் பொசிஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபெயிலியரு, ஆனால் செகண்ட் மேட்ச்சு பிரித்து வீசிட்டாருங்க. அவர் ஆன ஒவ்வொரு ஷாட்டும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன் ஃபார் ஃபியூச்சர்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஆர்சிபியோட ரீடைன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இவரும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த மேட்ச் இவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சந்தோஷப்படுறதான் இல்லை நெக்ஸ்ட் மேட்ச் ஃபில் சால்ட் அவைலபிளாக இருந்தால் இவரை மறுபடியும் பெஞ்ச் பண்ணிட்டு அவரை கொண்டு வரது பெட்டரானுங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 6 மேட்சாக அப் அண்ட் டவுன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காரு. ஃபீவர்னால 2 மேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சைன் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக ஜீனியஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க ஜேக்கப் பெத்தல். 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போது. ரொம்ப க்ரூசியல் டிசிஷன் எடுக்க வேண்டிய டைமில் ஆர்சிபி டீம் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் ஃபில் சால்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அவர் 2-3 மேட்ச் ஆடாதனால, அட் த சேம் டைம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால, சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னா ஆர்சிபியோட க்ரூசியல் மேட்ச்சில் மறுபடியும் மாற்றத்தை கொண்டு வந்து அவங்க டீமுக்குள்ளே ஃபிட் ஆகாமல் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஜேக்கப் பெத்தலுக்கு எக்ஸலண்ட் பேட்டிங் ட்ராக்ல ஆரம்பத்திலேயே சான்ஸ் கிடைச்சது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதனால அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு, அவரும் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஜேக்கப் பெத்தல் ஒன் ஆஃப் த குட் ஃபீல்டர். அது மட்டும் இல்லாமல் டீமுக்கு சூட்டபிளான இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு. ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் டிட்டோ அதே தாங்க. ஒன் ஆஃப் த குட் ஃபீல்டர். அது மட்டும் இல்லாமல் டீமுக்கான இன்னிங்ஸ் எப்போ வேணுமோ அப்போ ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆர்சிபியோட டார்கெட் என்னமோ கிளியராக தெரியுதுங்க. ஸோ பவர் பிளேக்குள்ளே 70 ரன் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆனாலுமே மிடில் ஆர்டர் 200+ டார்கெட்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பெத்தலா அப்படி இல்லைன்னா ஃபில் சால்ட்டா அப்படிங்கிறதான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதுக்கு நடுவில் டிகே அவங்க ஒரு சில ஹிண்ட் கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குங்கிறத சொல்லி ஆகணும். அந்த ஹிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அதில் ஒன்று ஹேசல்வுட், இன்னொன்று ஃபில் சால்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ்வளோ சூப்பரான இன்னிங்ஸ் ஆனதுக்கப்புறமும் பெஞ்ச் பண்ண போகிறாங்களா பெத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. இன்கேஸ் அடுத்த 2 மேட்ச் ஃபில் சால்ட் ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா ஃபேன்ஸ் கொஞ்சம் கடுப்பாவாங்க. ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர் வெளியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அவர் வந்து அடிச்சார் அப்படின்னா ஜேக்கப் பெத்தலை மறந்துடுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தர்ம சங்கடம் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதையும் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ டிகே சொல்ற மாதிரி இந்த இடத்துல யாரு க்ரூசியலா உள்ள வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இதுக்கு நடுவில் பட்டிதருடைய ஃபார்ம் கொஞ்சம் போராடுகிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் ஒரு 6 இன்னிங்ஸாக பெருசாக ரன் அப்படிங்கிறது வரல. ஸோ அவருடைய ஃபார்ம் ரொம்ப க்ரூசியலுங்க. ஏன்னா மிடில் ஆர்டர் பயங்கர ஓப்பனாக இருக்கு. போன மேட்ச் மட்டும் செப்பர்ட் அடிக்கல அப்படின்னா டார்கெட் கம்மியாக இருந்திருக்கும். மேபி சிஎஸ்கே சேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் போட்டு இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ப்ரெஷர் எங்கே விழுகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஓப்பனிங் அவங்களால முடிஞ்சதை பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. மிடில் ஆர்டரில் பயங்கரமாக அடி விழுகுது. ஸோ 2-3 மேட்ச் ஏதோ வின் பண்ணதுனால நம்ம கண்ணுக்கு தெரியல. இதே தோத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பட்டிதருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆடிக்கணும். அட் த சேம் டைம் படிக்கல் எஸ் அப்கோர்ஸ் 2-3 மேட்ச் அடிக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த டைம் மாட்டல அப்படிங்கிறதையும் ரொம்ப க்ரூஷியலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதை தொடர்ந்து மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஜிதேஷ் சர்மா அவரையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் ஃபார்முக்கு வரது ரொம்ப முக்கியம். ஏன்னா நெருங்க ஸோ இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3ல் அட்லீஸ்ட் அவங்க 1லேருந்து 2 வின் பண்ணாங்க அப்படின்னா கூட டாப் ஆஃப் த டேபிள்லேயே இருப்பாங்க. ஸோ குவாலிஃபயர் 1 விளையாடுறது தான் ஆர்சிபி ரொம்ப விரும்புவாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ சூப்பரான ஸ்குவாடை வச்சுட்டு எலிமினேட்டர் விளையாண்டா ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்குவாடை வச்சுட்டு கண்டிப்பாக அவங்க டாப்பில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபயர் அப்படிங்கிறது 2 சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தோத்தாலும் அடுத்த மேட்ச் விளையாடலாம், ஜெயிச்சா டேரக்ட் ஃபைனல் போயிடலாம். செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த தடவை ஆர்சிபி மிஸ் பண்ண மாட்டாங்க. ஹோப்ஃபுல்லி சொதப்பாமல் எப்பவும் போல் பிளே ஆஃப் டைம் வரும்போது சோக் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபில் சால்ட்டா இல்லைனா ஜேக்கப் பெத்தலா? 2 பட்டனில் எந்த பட்டன் எடுத்து போகிறீங்க? ஸோ ரெட்டா க்ரீனா அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.